ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரிஞ்சிகதம்பம். நாம் இன்றைக்கி ராகி யூஸ் பண்ணி எப்படி குக்கீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதோட தேங்காயும் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கப் கோதுமை மாவு, அரை கப் ராகி மாவு, வெண்ணெய் அரை கப், பொடித்த சர்க்கரை அரை கப், டெசிகேட்டட் கோகோனட்னு சொல்லுவாங்க. அது தேங்காய் துருவல் ட்ரையாக இருக்கும், அது அரை கப். கடைகளில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை துருவின தேங்காயை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதில் நான் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நான் 240 ml கப்பில் மெஷர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. எல்லாமே ½ கப், அதுதான் இதோட மெஷர்மெண்ட்டு. முதல்ல வெண்ணெயை ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி விஸ்க் வச்சே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை பீட்டர் இருந்ததுனாலும் பீட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக அப்படியே பஞ்சு மாதிரி வரணும், அது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அது கூட பொடித்த சர்க்கரை சேர்த்துக்கிறோம். சர்க்கரை நல்லாவே ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா 1/3 கப் அளவு கூட எடுத்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு அதே மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும். அந்த சர்க்கரையே தெரியாத அளவுக்கு பீட் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி சர்க்கரையும் வெண்ணையும் சேர்ந்து வந்துடும். இப்போ நீங்கள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எசன்ஸ் ஆப்ஷனல் தான், வேண்டாட்டி கூட நீங்கள் விட்டுடலாம். தேங்காயுடைய சுவையும் மணமுமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போது இது கூட மாவு எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒன்றா சளிச்சிக்க போகிறோம். கோதுமை மாவு, ராகி மாவு இது ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு டைரெக்டாக சலிக்க தெரியாது அப்படின்னா ஒரு பேப்பரில் சளிச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் மாற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லைட்டாக தட்டினீங்கனாலே போதும், மாவு எல்லாமே கீழே விழுந்துடும். ஜஸ்ட் அது ஒன்றா மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் சலிக்கிறமே தவிர வேறு எந்த காரணத்துக்கும் கிடையாது. நம்ம இதில் எந்த பேக்கிங் பவுடரோ எந்த ரைசிங் ஏஜென்ட்டுமே சேர்த்தால. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிஸ்கட் இது. நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக மாவை அழுத்தி அழுத்தி பிசையும் போது சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே. நீங்கள் தண்ணியோ பாலோ எதுவுமே ஊற்றக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அமுத்துனா இந்த மாதிரி உள்ளே போகணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. நீங்கள் மாவு நிறையா இருந்ததுன்னா ஃப்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு 3 மந்த்ஸ் கூட ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். எப்போ பண்ணணுமோ அப்போ எடுத்து வெளியில் வச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா செஞ்சுக்கோங்க. ஸோ எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி உருட்டிட்டு அது கூட தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா அதை மறுபடியும் ரொட்டேட் பண்ணிங்கன்னா தேங்காய் துருவல்லாம் அதில் பிடிச்சிக்கும். ஏன்னா மாவில் வெண்ணெய் இருக்குது, அந்த ஈரப்பதத்தினால அந்த தேங்காய் துருவல் அதில் ஒட்டிக்கும். இப்போ நம்ம பேக் பண்ண ட்ரேயில் 1 இன்ச் இடைவெளியில் வைக்கணும். ஏன்னா குக்கீஸ் எப்போவுமே இப்படி ஸ்ப்ரெட் ஆகும். வச்சுட்டு 180 டிகிரி ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 170 டிகிரி செல்சியஸில் 14 மினிட்ஸ் நான் வச்சுருக்கேன். நீங்கள் கடாயில் கூட வச்சு பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ உங்களுடைய அவனை பொறுத்து இந்த டெம்பரேச்சர் இது வச்சுக்கோங்க. இல்லை டைம் வேரி ஆகும். உங்களுக்கு 14 மினிட்ஸ் எக்ஸாக்டாக இல்லைன்னா சில இதில் முன்னாடி எடுக்கிற மாதிரி இருக்கும். அது செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய அவனோட டெம்பரேச்சரை பொறுத்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா தான் குக்கீஸை ட்ரேலேருந்து எடுக்கணும். ஏன்னா அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் பேக் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். அப்படியே இந்த மனமே உங்களுக்கு பேக் ஆகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த ராகியும் அந்த தேங்காய் துருவலும் சேரும்போது அவ்வளவு மனமாக இருக்கும். குக்கீஸ் பாருங்கள் பேக் சைடில் எவ்வளோ கிறிஸ்பியாக ப்ரௌனாக இருக்குன்ட்டு. இது ராகியில் பண்ண குக்கீஸ்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவு மாவுக்கு உங்களுக்கு 25 பிஸ்கட்ஸ் கிடைக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.